ஏய் எப்போ வர்ற? ஏய் சம்பளம் கொடுக்கலையா உனக்கு? என்ன பேட்டா வாங்குறீங்கல்ல டெய்லி? ஐயோ போ சொல்றா அவரு. சொத்து வார்த்தை நீ யாரு பேசல? பெரிய டைலாக். நான் என்ன பண்ணிட்டேன், அப்போல்லாம் 2 கேமராலாம் பண்ண முடியாது. அங்கே ட்ராலி போட்டு அங்கே வந்து ஒரு நல்ல டிஸ்டன்ஸில் ஹோல் வீடு தெரியணும். ஏய் பொண்டாட்டின்றவ வெறும் தலகாணி உர போட்டு பெட்டு தட்டி நம்மளை படுக்க வைக்கிற மட்டும் இல்லைடா. பொண்டாட்டின்றவா காலையில் நமக்கு பெட் காஃபி கொடுத்துட்டு நமக்கு பலகாரம் கொடுத்து அனுப்புறவ மட்டும் இல்லைடா. அப்படியே துண்டை போட்டு தோளில் நிறுத்து பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த டைலாக். பொண்டாட்டின்றவா நம்மளை யார் இந்த கல் இங்கே வச்சிரு நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். சரி நான் ஒன்று என்ன பண்ணேன், என்னடா இவ்வளோ லென்த்து டைலாக், முக்கால்வாசி டைலாக் முடிஞ்சிச்சு, இப்போ போய் புளியுமே என்ன பண்ணுறது, போய் அந்த கல்லை தேடுங்கடான்றேன். அசிஸ்டன்ஸு தேடுறானுங்க கல்லே காணோம். நான் போய் பார்த்தேன், சரஜி இந்த கல்லை உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சு, இந்த கல்லை உங்களை டிஸ்டர்ப் நிறுத்திருக்கலாங்க. டேய் பெருக்குங்களா பெருக்குங்களா, ஒரு கல் இருக்கக்கூடாதுடா இந்த மாதிரி. அப்புறம் அதாவது டைலாக் மறந்துட்டுன்னு சொன்னால் திட்ட போகிறாங்க எல்லாரும், அசிங்கமாக நினச்சிட்டு யாராங்க கல்லை போட்டது செம்ம. அதுக்கப்புறம் தான் சிரிச்சாங்க எல்லாரும். நான் கல் எடுத்துகிட்டு நான் வந்தேன். கல் தெரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா இந்த கல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுச்சு? டைலாக் மறந்துட்டேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்க. இல்லை அவன் வேறு படுத்துறாங்க. அந்த ஈரோட்ஸ் வந்துட்டாங்க, நேரம் உங்களை வாழ்த்திட்டு இருக்கான் ஈரோட படுத்துவாங்க. அவன் நான் சொன்னேன் டப்பிங்கில் பார்த்துக்கலான்னா, இவரும் சொல்லுவாள் டப்பிங்கில் பார்த்துக்கிறா, ஆக்சென்ட்டோட பேசுகிறான். அதில் மாட்டினதான் அது. அவன் கட்டு சொல்லுவான், டைரக்டர் சொல்கிறது போது அவன் சொல்லிவிடுவான் கட்டு. இவர் நல்லாதான் சொல்லிட்டு இருக்கான் சுமாரி அடி கேட்க மாட்டான். அவன் வேறு நாட்டாமல் பாதம் பட்டால் வெள்ளாமல் விளையும்படி, நாட்டாமல் கையை செஞ்சால் மாதம் 4 மழை பொழியும்படின்னு இருக்கும். அந்த பாட்டை ப்ளே பண்ணோன்னு மழை கொட்டும். நம்புவீங்களா? இட் ஹேப்பன்ட். தட்ஸ் த சென்டிமெண்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். That rugged dude in every இது எதுக்காகனா சார், நாங்கள் என்ன கேள்விப்பட்டோன்னா இப்போ ஜாலியாக இருக்கீங்களே, ஆனால் ஸ்ட்ரிக்டாக செட்டில் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக எல்லாரையும் திட்டுவார், கெட்ட வார்த்தைலாம் பேசுவார் அப்படி சொல்கிறாங்க சார். கெட்ட வார்த்தை நீ யார் பேசலை? இது வெளியே போனவொடனே பேசுவாங்க. நான் பேசுகிற கெட்ட வார்த்தை எல்லாம் என்ன சார் பேசுவீங்க கோவம் வந்தா டப்புன்னு? ஏய் என்னடா பிடிங்கிட்டு இருக்கீங்க அங்கன்னு சீக்கிரம் அப்படின்னுவேன். இது வந்து எனக்கு கெட்ட வார்த்தை மாதிரி தெரியாது. ஏன்னா நான் அந்த மாதிரி ஏரியாவில் ஸ்டைலாக இருக்குது சார் அது. அப்படியா? நான் அந்த மாதிரி திட்டலன்னா 2 நாள் அந்த மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, யூனிட்டில் எல்லோரும் வந்து சார் உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. ஏன்னா திட்டவே இல்லையே சார் யாருமே அப்படின்வாங்க. ஆர்டிஸ்ட்டு கோச்சிக்காம இவர் ஏதாவது தப்பாக லேட்டாக வந்தாருன்னு வச்சுக்கோங்க, வேறு யாராவது பிடிச்சதா அசினு ஏய் எப்போ வர்ற? ஏய் சம்பளம் கொடுக்கலையா அவனுக்கு? என்ன பேட்டா வாங்குறீங்கல்ல டெய்லி அப்படின்னு ராசியில் தெரிஞ்சுக்கணும். நமக்கு தான் இது டோஸ்னு ஒழுங்காக போய் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு. சிவாஜி சார் கூட சாரை பற்றி ரஜினி சாரை கேட்டதான் நான் கேள்விப்பட்டேன். அது அதெல்லாம் கேட்டாராம், அந்த பிரேக் டைமில் கேட்டாராம் ரஜினி சார்கிட்ட போயிட்டு, டே ரஜினி இவன் டைரக்டராக பொறுக்கியாட. ஆமாம், அது வந்து அந்த படிக்கட்டில் நடந்து வரும்போது அவர் காலங்காத்தால் அது ஐயருங்களெல்லாம் எட்டி வச்சுட்டேன். ஆனால் ஐயருங்களே கிடையாது, அவங்கெல்லாம் கூட வேஷம் போட்டுன்னு